நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. 1-4 ராகு கேதுகள் இருக்கக்கூடாது. 7-10 ராகு கேதுகள் இருக்கக்கூடாது. அப்போ 1-4-7-10 ராகு கேது இருக்க குலதெய்வத்திற்கு பரிகாரம் செய்யுங்க. குலதெய்வத்திற்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ என்ன சொன்னோன்னா, ஒரு மனிதனுக்கு 1-4-7-10 ராகு கேதுகள் இருந்தால் அது என்ன சொன்னால் இருக்கக்கூடாது. அப்படி இருந்த அந்த தோஷத்தை போக்குவதற்குண்டான சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் குலதெய்வத்துக்கு தான் இருக்குது. குலதெய்வத்திற்கு ஏதாவது என்ன சொல்லணும்னா, நம்ம செலவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இருக்க இந்த தோஷங்கள் கண்டிப்பாக குறையும். இதற்கு குலதெய்வத்துக்கு தான் நம்ம செயல்படணும். அதுக்கடுத்த 5 ராகு கேது இருந்தால் ஊழ்வினை அப்படிங்கிறது தான் 5 ராகு கேது ஊழ்வினை. அதற்கடுத்து என்ன சொன்னோன்னா, 10 ராகு கேது கர்ம வினை. 10 ராகு கேதுகள் இருந்தால் கர்ம வினை. ஊழ்வினை வேறு, கர்ம வினை வேறு. அதனால் இதெல்லாம் என்ன சொன்னோன்னா, கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்ப்பதற்கு கொஞ்சம் குலதெய்வத்தோடைய வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்திற்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே செயல்படுகின்ற ஒரு விஷயத்திற்கு உதவி செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக குறையும். முடிஞ்ச வரைக்கும் ராகு கேதுகளுடைய தோஷத்தை போக்குவதற்கு வாயையும் ஆசன வாயையும் சரி பண்ணுங்க, சரியாக போயிடும்.